ஹை வியூவர்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் மில்ஸ் ஏரியாங்க. கவுண்டம்பாளையம் பாலம் ஏரி ஃப்ளைஓவர் ஏரி இறங்கினோடனே ரெண்டாவது ஃப்ளைஓவர் ஏரி இறங்கியிருக்கோம். இந்த ரெண்டாவது ஃப்ளைஓவர் ஏரி இறங்கின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்குங்க. அதாவது ஃப்ளைஓவர்லேயே டிராஃபிக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, முழு ஃப்ளைஓவருக்கு வண்டி அப்படியே நிற்கிதுங்க. மேலேருந்து அப்படியே இன்ச்சாக நகர்ந்து வரும். இப்போ இந்த ஃப்ளைஓவர் கட்டினதே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்கக்கூடாது, டிராஃபிக் இல்லாமல் இருக்கணுக்காக தான் இந்த ஃப்ளைஓவர் கட்டினீங்க. இப்போ என்னன்னாங்க, டெய்லியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் அதுங்க. டெய்லியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, திங்கள் செவ்வாய் புதன் எந்த நாள் எடுத்தீங்கனாலும் இந்த வழியில் வரவங்களுக்கு தெரியுங்க, டெய்லியும் இந்த இடத்துல பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க. நீங்கள் பார்க்கலாம், இன்ச்சாக தான் வண்டி மூவ் ஆகுதுங்க. ஒவ்வொரு வண்டி இன்ச்சாக மூவ் ஆகுதுங்க. இதுக்கு என்ன ரீசனுங்க? இந்த முன்னாடி ஒரு யூடேனா இல்லை இந்த கடகண்ணி இருக்கிறனால ரோட்டு மேலே வண்டி போட்டு போயிடுறாங்க, அது ஒரு இஷ்யூ ஆகுதுங்க. ஸோ இது என்ன ரீசன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே போட்டு போயிடுறாங்க, ரோட்டு மேலேயே வந்து போட்டு போயிடுறாங்க. பார்க்கலாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோங்க. வீடியோ வேணா உங்களுக்கு 2 நிமிஷம் வீடியோவாக இருக்கலாங்க, ஆனால் இன்ச்சா நகர்ந்துட்டு இருக்கோங்க. நகர மாதிரியே தெரியலிங்க. கிட்டத்தட்ட நான் இங்கெல்லாம் நின்று 25 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த வழியில் வந்துங்க. ஆனால் ஒரு இன்ச்சா போயிட்டு இருக்கோங்க. என்ன ரீசனுங்க? ஏன் இந்த இடத்துல, இந்த வெள்ளக்கிணர் பிரிவு இடத்துல வந்து ஏன் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க? கோயம்புத்தூரியன்ஸ், அது எஸ்பெஷலி இந்த ரூட்ல போறவங்களுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப காமிக்கிறேங்க, இதுக்கு முன்னாடி காமிக்கிறேங்க. இத்தனை நேரம் ஏன் ஆச்சுன்னே தெரியலீங்க. ஒரு பக்கம் ரைட்டு போகணுங்க, ரைட்டு போற வண்டியில என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் சென்டர் வந்துட்டுங்க, அப்புறம் ரைட் ஏறாருங்க. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லைன்ல நின்று ரைட் ஏறனால அது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுங்க. ரைட் லைனே வச்சுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் குறுகலாகுதுங்க. அப்புறம் இங்க பஸ் ஸ்டாப் வந்து இங்க பஸ் நின்னுக்குதுங்க, இந்த இடத்துல பஸ் நின்னுக்குதுங்க. அது ஒரு ரீசனுங்க, பஸ் நின்னுக்குதுங்க. அப்புறம் முக்கியமா சொல்ல போனா இதுல இங்கேயே டிராபிக் ஆகுது பாருங்க. ஆப்போசிட்லயும் பாக்கலாங்க, டிராபிக் மம்மேனிக்கு நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த கடைசி மட்டும் நிக்குதுங்க. இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. இது எதுக்கு அப்புறம் பாலம் கட்டணுங்க? எதுக்கு ஒரு யூ டர்ன் கொடுக்கணும்? இது மேசம் சிக்னலே போட்டு போயிடலாங்க. அந்த பக்கமா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு டிராபிக்ங்க, இந்த பக்கமும் 1 கிலோமீட்டருக்கு டிராபிக்ங்க. இது என்ன பிரயோஜனம்னே தெரியலீங்க. ஒண்ணு பாலம் கட்டினவங்க துடிலூர் தாண்டி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா வேலையே முடிஞ்சுங்க. அதுக்கும் 5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. எல்லா நாளும் சிரமப்பட்டோம். சிரமமா இழுத்து விட்டுருக்கலாங்க. வியூவர்ஸ், நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இந்த வழியில டிராவல் பண்றவங்களோ சொல்லுங்க. இந்த இடத்துல யூ டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோமாளித்தனம் நடக்குங்க. இந்த யூ டர்ன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி நிறுத்திருப்பாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல கார் நிறுத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு டெம்போ திரும்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பாத்தீங்க, மினி டெம்போ. ஸோ உங்களோட கருத்துக்களை தயவுசெய்து பதிவு பண்ணுங்க. நன்றிங்க.